ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் டவுட்டாக இருக்கலாம், சில விஷயம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியலாம். அதாவது வந்து இப்போ நம்ம பண்ண இந்த மெனூஸாக இருக்கலாம், இல்லை எல்லாமே பட்டனோ இல்லை எது வேணால் வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளே வந்து கோடு எழுதி நம்மளே எல்லாமே பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய வெப்சைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து யாருமே வந்து இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பண்ண மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே எழுத மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுலேருந்து காட்டினதுக்கு ரீசன் வந்து அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான். ஓகேவா? இப்போ வந்து கோடிங் வேர்ல்டு வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து பிகினர் கூட வந்து ஈஸியாக ஒரு பெரிய வெப்சைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான நிறையா லைப்ரரிஸ், நிறையா ஃப்ரேம்வொர்க்ஸ், நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இது சிம்பிள் தான். ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பல்காக நிறையா பட்டன்ஸு, மெனூஸு, ஹோமு, இந்த மாதிரி வந்து நிறையா பல்காக வந்து உள்ள சிஎஸ்எஸ்ஸை எழுதி ஒரு ஃபைலாக நம்ம கொடுத்துருவாங்க. அதுதான் பூட்ஸ்ட்ராப்புங்கிற அந்த நேம். அதுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து அது உள்ளே இருக்குது அப்படின்னா, நம்ம சர்க்கிளுங்கிற அந்த கிளாஸை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நம்மளோட டிவ்லையோ இல்லை பட்டன்லையோ நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அது அப்படியே நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து getbootstrap.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் வெப்சைட் வந்து கிடைக்கும். getbootstrap.com அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கூகுள் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்கே ஒன்று வரும். ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுதான் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜேக்வரி, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? இப்போ நீங்கள் எப்படி டாக்குமெண்டேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இதில் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல சைடில், இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ பட்டன்ஸ் இருக்குது. இப்போ பட்டன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து பட்டனை வந்து நீங்களும் பண்ணலாம். கரெக்டாக? இந்த மாதிரி பட்டனை நீங்கள் பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. பட் இப்போது இது எப்படின்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனட் சிஎஸ்எஸ், நம்ம ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு போய் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இப்போ அப்படியே ஒர்க் ஆகாது. பூட்ஸ்ட்ராப்பை நம்ம சில விஷயங்களை பண்ணி நம்ம கோடில் இன்ஸ்டால் பண்ணணும். அதை ஒரு வாட்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி போய் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கோடில் என்ன இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் வந்து டைப்பு, இந்த பட்டனை விட்டுருங்க. ஜஸ்ட்டு இந்த கிளாஸை அவங்க கொடுத்துருக்காங்க, உள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட்னா கொடுத்துக்கலாம். கரெக்டாக? ஜஸ்ட்டு அந்த கிளாஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் ஆட் ஆகிக்கும். நம்ம வந்து எந்த டிசைனும் பண்ண தேவையில்லை, நம்ம போயிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா? இது வந்து பட்டனுக்கு மட்டும் இல்லை, இதில் வந்து எக்கச்சக்கமான பட்டன்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் பட்டன் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்குது. இந்த பட்டன்ஸ் மட்டும் இதில் இல்லாமல் இதில் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து nav பாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து மெனூஸு, ஈவன் வந்து உங்களுக்கு nav பாஸு, ட்ராப் டவுன்ஸ் மெனுஸு, ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் ஸ்லைட்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்லைட்ஸு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு இது தெரிஞ்சால் போதும், இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் லிஸ்ட்டு முக்கியமாக இதில் வந்து nav பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம மெனு பண்ணுவோம்ல, ஸோ மெனு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸோட மெனு வந்து இதில் ஈஸியாக வந்து இருக்குது. ஸோ நம்ம அந்த கோடை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ராப் டவுன் மெனுஸு, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறையா இதில் வச்சு பண்ணலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு டவுட் வரலாம், இப்போது நிறையா பேர் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்ஸுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு டவுட் வரும். இப்போ இந்த பட்டன் அப்படி இருக்குன்னா இப்போ எல்லா வெப்சைட்டும் இந்த பட்டன் தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அண்ட் அங்கே தான் ஒரு மெயின் பாயிண்ட்டே இருக்குது. நம்ம இந்த சிஎஸ்எஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம பண்ணிடலாம், பட் நம்ம பட்டனை நம்ம எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பூட்ஸ்ட்ராப்பில் டிசைன் பண்ணப்பட்ட சில வெப்சைட்ஸை காட்டுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் பூட்ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாட் ரன்ஸ் அப்படிங்கிற இந்த பிளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், க்ரோமில் போயிட்டு வாட் ரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று கிடைக்கும்.
ஸோ வாட் ரன்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னோடய வெப்சைட்டுக்கே போகிறேன் அப்படின்னா இப்போ என்னோடய வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே காட்டுது. ஓகேவா? இப்போ நான் லாகின் பேஜுக்கு போனேன் அப்படின்னா இப்போ இந்த லாகின் பேஜில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூட்ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் லாகின் பேஜை நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் இந்த பட்டன் பண்ணேன், பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸ் பண்ணேன், இதுவும் பூட்ஸ்ட்ராப் தான், இதுவும் பூட்ஸ்ட்ராப் தான். இந்த மாதிரி எல்லாமே நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஓகேவா? பட் இப்போது உங்களுக்கு இந்த பட்டன் மாதிரியா இந்த பட்டன் இருக்குது சொல்லுங்கள். இந்த பட்டன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஈவன் வந்து இதிலே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியே பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயே வந்து தீம்ஸ் இருக்கும். இப்போ அந்த தீம்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா தீம்ஸ் இருக்கும். இப்போ லைவ் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த தீம் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த தீம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் பண்ணது. இப்போ நான் இது வாட் ரன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் இதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அதே மாதிரியாக இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த சார்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிஎஸ்எஸ் தான். ஒரு பல்காக ஒரு ஃபைலில் அப்படியே ஒரு கொத்தாக நிறையா சிஎஸ்எஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து மெனுவை டைப் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத கற்றுப்போம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் பக்காவாக கிளியர் ஆகிடும். ஓகேவா?